கர்த்தருடைய நல்ல நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. 91 சங்கீதம் 11 உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று வாசிக்கிறோம். தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு வழிகளை வைத்திருக்கிறார். நாம் நமக்கான வழியிலே நாம் நிற்போமானால் நம்மை காப்பதற்கு அவர் தூதர்களுக்கு கட்டளையிடுகிறவராயிருக்கிறார். நாம் நம்முடைய வழிகளை விட்டு வழி தவறி போவோமானால் நம்முடைய பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் இல்லை. நாம் நம்முடைய வழிகளிலே நிற்கும் பொழுது தேவன் நமக்குரிய பாதுகாப்பை கட்டளையிடுகிறார். அதே நேரம் ஆபத்து என்று வரும் பொழுது நாம் நம்முடைய வழிகளில் நின்று தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது அவரே நமக்கு இறங்கி வந்து உதவி செய்ய போதுமானவராயிருக்கிறார். 15 ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். இப்படி நம்மை பாதுகாக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு ஒரு வழியை வைத்திருக்கிறாரே, அதிலே நாம் நிற்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். உலகத்திலே அநேக இயற்கைகளுக்கு கூட அவர் வழிகளை வைத்திருக்கிறார். அதை யோபு சொல்லும் பொழுது 28 காற்றுக்கு அவர் ஒரு நிறையை நியமித்து வைத்திருக்கிறார். ஜலத்திற்கு அளவை பிரமாணித்திருக்கிறார். மழைக்கு திட்டத்தையும் இடி முழக்கத்தோடு கூடிய மின்னலுக்கு அவர் வழியையும் ஏற்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். எல்லாவற்றிற்கும் ஒரு வழி உண்டு. அதே போலதான் நமக்கும் தேவன் ஒரு வழியை நியமித்து வைத்திருக்கிறார். அந்த வழியிலே நமக்கு விரோதமாய் ஜலம் வரலாம், மழை வரலாம், இடி முழக்கங்கள் வரலாம். ஆனால் எல்லாவற்றிற்கும் முடிவு தேவனுடைய கரங்களில் இருக்கிறது. நமக்கு அவர் உதவி செய்வதற்கும் நம்மை பாதுகாப்பதற்கும் பகல் அவருக்கு ஒரு பகையாய் இருப்பதில்லை, இரவு இடரலாய் இருப்பதில்லை, வனாந்திரம் வறட்சியாய் இருப்பதில்லை. ஏனென்றால் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை அவரை போல நடத்துவதற்கு யாராலும் முடியாது. வேறு யாரும் நம்மை நடத்தினாலும் அந்த வழிகளிலே தேவனுக்கு அது பிரியமாயிருக்காது. அவர் ஒருவரே நம்மை நடத்துவாரானால் நம்முடைய பாதையிலே தூதர்கள் உண்டு. அவர் நம்மை அவருக்காக தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார் என்பதை மறந்து போகாதிருங்கள். அதை சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, கர்த்தாவே உடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உடைய பாதைகளை எனக்கு போதி தரலும் என்று சொல்லுகிறார். நாம் வழி தவறி வழி தெரியாது நிற்போமானால் தெய்வ சமூகத்திலே நாம் இந்த ஜெபத்தை ஏறெடுப்போம். எனக்கான வழிகளை நீர் தெரிவிப்பீராக, என்னை போதித்து நடத்தும் என்று நாம் கேட்போம். இங்கு நீதிமொழிகள் 3 நாம் வாசிக்கும் பொழுது, உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் என்று வாசிக்கிறோம். நாம் கடந்து வருகிற வழிகளிலெல்லாம் நாம் நினைத்து பார்க்க வேண்டியதெல்லாம் நம்மை இந்த வழிகளிலே நடத்துகிறது யார் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய பாதைகள் செவ்வைப்படுத்தப்படும் என்று நாம் வாசிக்கிறோம். நம்மை அவர் நாம் கடந்து வருகிற எல்லா வழிகளிலும் ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல அவர் நம்மை சுமந்து வந்தார் என்று உபாகமம் 1 வாசிக்கிறோம். அவர் நம்மை சுமந்து பாதுகாக்கிற தேவன். நாம் கூப்பிடுகிற நேரமெல்லாம் நமக்கு இறங்கி வந்து பதில் செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே நாம் நம்முடைய வழிகளிலே நின்று தேவனை மகிமைப்படுத்துவோமானால், நமக்கான தேவன் நமக்கென்று வைத்த நியமித்த வழிகளிலே நாம் நிற்போமானால் நமக்கு வேண்டிய பாதுகாப்பு உண்டு. அந்த சர்வ வல்லவரின் நிழலில் உள்ள அடைக்கலம் உண்டு. நம்ம எல்லா தீமைக்கும் தீங்குகளுக்கும் நாம் தேவனால் விலக்கி பாதுகாக்கப்படுவோம். ஆகவே நாம் கர்த்தர் நமக்கு நியமித்த வழிகளிலே நிற்போம். அந்த பாதுகாப்பை சுதந்தரித்து கொள்வோம். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன். உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியறலும் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே, தன்னுடைய வழி எதுவென்று தெரியாமல் உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற உடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் நடக்க வேண்டிய வழியை நீர் காண்பித்து, ஆண்டவரே நீர் நல்ல ஆலோசனை கர்த்தராய் கூட இருந்து நடத்துவீராக. தொடர்ந்து உடைய சமூகம் எங்களுக்கு முன் செல்லட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.